எபிரேயரில் ஒரு வசனம் இருக்குது, இந்த அந்நியரை உபசரிக்க நீங்கள் மறவாதிருங்க, அதனால சிலர் அறியாமல் தேவ தூதர்களையே உபசரிச்சிருவோமா. நம்ம அவன் வந்தவன் பிச்சைக்காரனா தேவ தூதனான்னு நமக்கே தெரியாமல் போயிடும். நம்ம ஒரு ஆசீர்வாதத்துக்காக நிறைய நேரம் நம்ம ஜெபிச்சிட்டே இருப்போம். ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பணத்தை ஒரு கடை அடையணும்னு வைங்களேன், இல்லாவிட்டால் என்ன சொல்கிறதுங்க, ஒரு நல்ல பிஸ்னஸ் வேணும்னு வைங்க, இல்லை ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்டணும்னு வைங்க. ஸோ ஏதோ ஒன்றுக்காக நம்ம பல வருஷங்களாக நம்ம ஜெபிச்சிட்டே இருக்கிறோம்னு வைங்களேன். அந்த ஜெபத்துக்கு பதில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட்டு, எனக்கு ஆவியானவர் சொல்லி கொடுக்கறதுனால நான் சொல்கிறேன், ஒரு சின்ன டெஸ்ட்டு, நீ முதல்ல செய்கிறியான்னு பார்க்கலான்னு. ஒரு தேவதூத பிச்சைக்காரன் வேஷத்துலையோ இல்லை ஒரு தரித்திரமான வேஷத்துலையோ இல்லை ஒரு உதவி கேட்டோ உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவார். நம்ம என்ன நினச்சிக்குவோம், இவன் மூஞ்ச பாரு, இவன் ஆளை பாரு, இவன் நடைய பாரு, இவன் செய்ய பாரு, காலங்காத்தால இவன் மூஞ்சிலையா முழிக்கணும், மத்தியானத்தில் இவன் மூஞ்சிலையா முழிக்கணும். சரி, எப்போ தான் அவன் மூஞ்சில் முழிக்கிறது சொல்லுங்கள்? எந்த வேலைக்கு கிளம்புற நேரம் வந்துட்டேன், இப்போ தான் வீட்டுக்கு வேலை விட்டு வந்தால் வந்துட்டேன். ஸோ முன்னையெல்லாம் ரா பிச்சைக்காரங்கன்னா நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது நிறையா இருப்பாங்க. இப்போல்லாம் ரா பிச்சைக்காரங்களே கிடையாது. ஏன் தெரியுமா, நம்ம எல்லாத்தையும் தூக்கி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம்ல, ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்றோம்ல. நம்ம குழம்பு வைக்கும்போதே நாளைக்கு காலையில் குழம்பு வைக்க முடியாது சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா குழம்பு வச்சிடறோம்ல, நம்ம நைட்டே குழம்பு வச்சுக்கிறோம்ல, வச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிறோன்னு பிச்சைக்காரங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. உரலில் போட்டு மாவு ஆட்டினா ஒரு நாளைக்கு தான் இட்லி சுடுவோம். இப்போலாம் நம்ம இட்லி மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே நம்ம நல்லா தெரிஞ்சு வரோம்ல. அதனால தான் ரா பிச்சைக்காரனே இல்லாமல் போயிட்டாங்க. இப்போல்லாம் வித்தியாசமாக வந்துட்டாங்க. நம்ம ஜெபிச்ச ஜெபத்துக்கு ஒரு பதிலை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி, அந்த பதில் ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை சோதிப்பார். யாரையோ ஒரு தூதனை அனுப்புவார், நம்ம வீட்டுக்கு அனுப்புவார். நீ என்ன செஞ்சுருக்கிறேன்னு பார்ப்பார். நீ செய்யும்போது பாஸ்டம் அன்னைக்கு இப்படி பிரசங்கம் பண்ணாங்களே, ஒருவேளை இது ஏஞ்சல்ஸாக இருக்குமோ, வந்துட்டியா சேர்ந்து அப்படி இல்லை, மன உற்சாகத்தோடு கூட சந்தோஷமாக ஒருத்தருக்கு உதவி செய்யணும். ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் நன்மை செய்வார்னு சொல்லிட்டு நம்ம உதவி செய்யக்கூடாது. ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு, நான் தப்பாக எடுத்துக்காதீங்க, கர்த்தர் பார்க்குறாரு, உன் வலது கை செய்வது உன் இடது கைக்கு தெரியாது இருக்க கடவுது அப்படி சொல்லிட்டு வசனம் இருக்குது. ஆனால் நான் உண்மையாக மனசார உற்சாகப்படுறதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு டைம் ஒரு அம்மா போன வருஷம் கிறிஸ்மஸ் முன்னாடி வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. வந்தவொடனே அவங்களுக்கு சின்னதாக ஹெல்ப் பண்ணுவேன். வந்தவொடனே நின்றுட்டு என்ன பண்ணாங்க, இங்கே பாரு, எனக்கு புதுசாக நீ என்ன பண்ணுற தெரியுமா, எனக்கு இன்ஸ்கர்ட் வாங்கி கொடு, எனக்கு வேணும், புதுசாக வேணும் அப்படின்னாங்க. எனக்கு பழசெல்லாம் அப்படி கொடுத்து பழக்கம் இல்லை, நான் பண்ணுறதுக்கு கொடு. உடனே அப்படி பார்த்தேன், நான் சொல்லுது, எனக்கு என்ன பண்ணுறேன், எனக்கு இன்ஸ்கர்ட் இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன், எனக்கு புதுசாக வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி சின்னதாக ஏதோ நான் போய் உள்ள அமைதியாக போயிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். கர்த்தர் என்னோடு கூட பேசினார். என்ன பேசினார் தெரியுங்களா, யாருக்கு இந்த தைரியம் வரும் தெரியுமா, இவங்களிடத்தில் போனால் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா, அவங்களால மட்டும்தான் தைரியமாக கேட்க முடியும். ஆமீன், ஹல்லேலூயா. இல்லைன்னா அவ்வளோ தைரியமாக கேட்க முடியுமா, வாங்கி கொடு கேட்க முடியுமா? ஹல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தர் அவங்க உள்ளத்தில், ஒருவேளை அவங்க உள்ளத்தில் கர்த்தர் தான் பேசணும். நீ எங்கே கேட்டாலும் கிடைக்காது, நேராக இங்கே போன கர்த்தரே அமுச்சு வச்சா மட்டும்தான் அந்த ஏழை எளியவர்களுக்கு நம்ம மீது ஒரு தைரியம் வரும். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா எல்லாம் சும்மா சாதாரண விஷயம் நினச்சிட்டிங்களா? ஆவியானவர் பேசினோன்னே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சரிங்கப்பான்னு சொல்லிவிட்டு நேராக ஜெயச்சந்திரா கடைக்கு போயிட்டு புதுசாக நல்லா எல்லா சேரீக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு 3 இன்ஸ்கர்ட் நல்லா காஸ்ட்லி, எப்பயுமே அது சாயமும் போகக்கூடாதுன்னு வாங்கி இந்தா வச்சுக்க, வேறு யார்ட்டி காசு இல்லைன்னு விற்றேன்னு வை அவ்வளோ, அவ்வளோதான், நீ தான் காட்டணும்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். பாருங்கள், மாதத்தில் 1 நாள் வந்தவங்க, மாதத்தில் 2 நாள் வந்தவங்க, வாரம் வந்துட்டுருக்குறாங்க. திடீர்னு பார்த்தா 2 நாளைக்கு ஒருக்கா வர்றேன். நான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் அவனை கவனித்து அமிச்சேன். நான் வருவேன், கொடு, ஒன்றும் என் சொத்து அழிஞ்சு போகிறது கிடையாது. இப்போயும் அதான் நடந்துகிட்டு இருக்குது. ஒன்றும் என் சொத்து ஒன்றும் அழிஞ்சு போகிறது கிடையாது. இன்றைக்கி காலையில் உட்காந்து நான் எப்படியே யோசிச்சிட்டே இருந்தேன். சரி, நம்மள்கிட்ட இருக்கிறதெல்லாம் காலி ஆகுது, அடுத்தது நம்ம என்ன செய்வோம், இருக்கிற புடவையெல்லாம் இந்த அப்படி யார் வேணாலும் வாங்கிக்குவாங்க, 300 ரூபா கொடு, 200 கூட விற்று கூட என்ன பண்ணிடலாம். கர்த்தர் அப்படி விட மாட்டார். ஹல்லேலூயா. செய்யணும். ஒன்று கொண்டு வந்தது இல்லை, ஒன்று கொண்டு போகிறதும் கிடையாது. நிர்வாணியாய் தாயின் கருவிலிருந்து வந்தோம், அப்படி தான் போகிறோம்.
எனக்கு எனக்கு எனக்குன்னு நன்மை செய்யாமல் சேர்த்து வைக்கிறவங்களுக்கு அந்த பணமெல்லாம் வேறு பக்கம் செலவாயிட்டு தேவையில்லாத செலவில் போயிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய திராணி கொடுத்துருக்கும்போது செய்யுங்க. அது தாங்க வெளிச்சம். அந்த இருளில் இருக்கிற ஜனங்க நம்மளை நோக்கி நம்மளை பார்த்து வரணும். ஒரு அலையிலே சொல்லுமா, நல்ல சத்தமா, இன்னும் சத்தமா, பின்னாடி உள்ளவங்க நல்ல சத்தமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.